ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? எஸ், ஐபிஎல் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் டேட் அனௌன்ஸ் ஆகல. ரைட், என்ன அது முடி இந்த மாதிரி வெட்டியிருக்கேன்னு பார்ப்பீங்க. செம்ம வெயில் சென்னையில், போய் டக்குன்னு வெட்டிட்டு வந்துட்டேன் நான். முடியல. ஆமாம், அதனால தான் இன்னும் ஒரு மாதம் நீங்கள் இப்படி தான் என்ன பார்ப்பீங்க. அது இருக்கிட்ட விஷயத்துக்கு என்ன பேச போகிறேன். காத்தால மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசினேன். தே ஹேவ் த பெஸ்ட் bowling அட்டாக். பேஸ் அட்டாக்கா, ஸ்பின் இல்லை, பேஸு. ஃபுல்லாக வீடியோ பார்த்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் என்ன சொன்ன வந்தேன்னு. சில பேர் டைட்டில் ஒண்டி பார்த்துட்டு கமெண்ட்லாம் போட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் போடுங்க உங்கள் ஒப்பீனியன். அதில் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸில் தான் பெஸ்ட்டு பேட்டிங் லைன் அப் இருக்குது சார் அப்படின்ட்டு. அவங்களோட ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். சரி, சிஎஸ்கே பற்றி பேசுகிறோம். நிறைய பேர் இப்போ சொன்னீங்க. சரி, சிஎஸ்கே பற்றி பேசுகிறோமே. இனிமேல் டெய்லி ஏதாவது ஒரு இது வந்துகிட்டே இருக்கும். ஐபிஎல் எஸ்ஆர்ஹெச் பற்றி பேசணும், நம்ம கோலி பற்றி பேசணும், ஆர்சிபி. எனிவே, சிஎஸ்கே என்ன பேச போகிறோம். ஒருத்தர் கேட்டார் இல்லையா பெஸ்ட் பேட்டிங் லைன் அப் இருக்குன்னு. பேட்டிங் லைன் அப் உங்களுக்கு முக்கியம் தான். அது மோஸ்ட்லி 50 ஓவர்ஸ் மேட்ச்சில், டெஸ்ட் மேட்ச்சில் தான் உங்களுக்கு லாங் பேட்டிங் வேணும். T20 ஒரு பேட்ஸ்மேன் கான்வே நின்றாரே போதும். கான்வேயோ, ருத்ராஜ் கைக்வாடோ, ரஹானேயோ 70 பால் விளையாட்டு போயிடுவாங்க. 12 ஓவர் முடிஞ்சிடும். ஆனால் போலர்ஸ் வென் யூ டோர்னமெண்ட் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு போலர் என்ன தான் நீங்கள் 5 விக்கெட் எடுத்தாலும் 4 ஓவர் தான் போட முடியும். ஜடேஜா ரொம்ப நல்லா போகிறாருன்னு 20 ஓவர் அவர் போட முடியாது. ஆனால் பேட்ஸ்மேன் ரஹானேயோ, கான்வேயோ, ருத்ராஜோ, சிவம் டுபே ரொம்ப நல்லா பேட்டிங் பண்ணுறாங்கன்னு 20 ஓவர் கூட அவங்க பேட்டிங் பண்ணலாம். பேர் ஸ்டாப் பண்ண மாட்டார், ரூல் ஸ்டாப் பண்ணது. பட் போலர் 4 ஓவர் முடிச்சா கிளம்பு தான். அதான் நான் எப்போவுமே சொல்கிறது, போலர்ஸ் ஆர் ஹேண்டிகேப்னு. போலர்ஸ் இன்னும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான். இப்போ பாருங்களேன், ஐபிஎலுக்கு பவுண்டரி லைனே ஒரு 10 மீட்டர் குறைச்சிருவாங்க. அது ஒரு அட்வான்டேஜ் பேட்ஸ்மேனுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் போலர் சொல்ல, யூ நீட் 5 குவாலிட்டி போலர்ஸ். ஒரு குவாலிட்டி போலர்கிட்ட ஜெயிக்க வர்றது ரொம்ப கஷ்டம். 5 குவாலிட்டி பவுலர் வேணும், ப்ளஸ் ஒரு பார்ட் டைம் பவுலரும் வேணும் உங்களுக்கு. இன்கேஸ் 5 குவாலிட்டி பவுலர் யாராவது நிறைய ரன்னு எட்ஜ் ஆகி 4 போயிடும் தேர்ட் மேனில் டக்குன்னு. டாப் எட்ஜ் ஆகி பின்னாடி போய் விழும் 6. ஃபீல்டு லெக்கில் செட் பண்ணியிருப்பீங்க. ஆஃபில் ரிவர்ஸ் விவாடி வரும் மேக்ஸ்வெல். இந்த 40 பால் ஏதோ 100 அடிச்சுட்டு வந்துட்டார் போன வர ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடும் போது. ஸோ எல்லாருமே இன்னோவேட்டிவாக வராங்க. ஸ்விட்ச் ஹீட்டு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, அது இதுன்னு மங்குஸ் பேட்டுன்னு ஒரு காலத்தில் ஐட்டன் கொண்டு வந்தார். எனிவே, எதுக்கு இவ்வளோ பெரிய பீடிகை போகிற விஷயத்துக்கு வாங்குறீங்களா? என்னை பொறுத்தவரை சிஎஸ்கோட ஸ்டார்டிங் 11 பிளேயிங் 11 இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங் கபடி வருது பாருங்க, பிளேயிங் 11 எடுத்தோடனே பிளேயிங் 11. ஃபஸ்ட்டு ஃபியூ மேட்சஸ் எம்எஸ் தோனி வில் நாட் எக்ஸ்பெரிமெண்ட். உங்களுக்கு நல்லாவே தெரியும், எம்எஸ் தோனி டசன்ட் லைக் சேஞ்சஸ். கண்டிப்பாக இந்த 11ஓட தான் போவார். மேபி ஒரு சேஞ்ச் இருக்கலாம். உங்கள் 11 என்னன்னு நீங்கள் டக்குன்னு சொல்லுங்கள், நான் நோட் பண்ணிக்கிறேன். ஒருத்தரை எடுத்துட்டோன்றதுக்காக அவங்களை விளையாட வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டேரன் மிச்சல் ஆகட்டும், ரச்சின் ரவீந்திரா, முஸ்தபிசூர் ரஹ்மான் லெஃப்ட் ஹேண்டர், இவங்களாம் இப்போ எடுத்துருங்க. ஃபாஸ்ட் பாலர்லாம் கண்டிப்பாக வந்து விளையாடுவீங்க. நிறைய பேர் சொல்லுங்க. அப்படி பார்த்தா பென் ஸ்டோக்ஸ் 14 மேட்ச் விளையாடிருக்கணும் போன இதில். விளையாடலையா? மிச்சல் சாட்னா நான் 5 வருஷமாக நம்ம கூட தான் இருக்காரு, சிஎஸ்கே கூட. விளையாடலையா ஒரு 14 மேட்ச் எல்லாம்? ஸோ டீமுக்கு என்ன தேவையோ அந்த காம்போசிஷன் எம்எஸ் தோனி நோஸ் பெட்டர். கேப்டன்சி ஸ்கில் டக்குன்னு வெளில வந்துடும். யூ வில் வேர் தி கேப்டன்சி ஹேட். அவராகட்டும், ரோஹித் சர்மா ஆகட்டும், சும்மா 5 கப்பு ஜெயிச்சு வச்சுருக்காங்க. ரைட், சரி, விஷயத்துக்கு என்ன சொல்ல போகிறேன். நான் சொல்லிட்டேன், 4 ஓவர் தான் பவுலர் போட முடியும்னால உங்களுக்கு 5 குவாலிட்டி பேலர் வேணும். T20 ஒரு பேட்ஸ்மேன், பக்கா பேட்ஸ்மேன் இருந்தால் போதும். நீங்கள் 8வது நம்பர் பேட்ஸ்மேன் வந்து ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா பேட்டிங் கொலாப்ஸ்ன்னு அர்த்தம். அது ஆமாம். ஷார்துல் டாக்கர் 8ஆம் நம்பரில் வந்து ஒரு 20 பால் 30 எடுக்கணும். அவன் டாப் 7 ஃபெயில்டு. அப்படி இருக்காது T20. பார்ப்போம். அதுவும் சிஎஸ்கே சென்னை மேட்சஸ்லாம் ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி. அங்கே நிறைய ஸ்பின்னர்ஸ் விளையாடுவாங்க. வெளி இதில் போகிறாங்க பாருங்களா, மற்ற கிரவுண்ட்லாம் எக்ஸப்ட் சின்னசாமி ஸ்டேடியம், வெங்கடேஷ் ஸ்டேடியம் கூட சம்டைம் பவுலர்ஸை ஃபேவர் பண்ணும். டெல்லி ஆகட்டும், ஈடன் கார்டன் ஆகட்டும். டெஸ்ட் மேட்ச் பார்த்துருப்போம். 2 டெஸ்ட் மேட்ச் டக்கு ரிசல்ட் வந்தது. ஹைதராபாத் ஆகட்டும், வைசாக் ஆகட்டும். எதுக்கு சொல்கிறேன்னா, பவுலர்ஸ் வின்னி டோர்னமெண்ட்டுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. T20 வேர்ல்டு கப் தோற்றுட்டு வந்தால, இப்போ இல்லை, இப்போ 2022 ஆஸ்திரேலியா 10 விக்கெட்டில் இங்கிலாந்து, ஜோஸ் பட்லரும் அலெக்ஸ் ஹெல்ஸும் ஜேசன் ராய் ஞாபகம் இல்லை, போட்டு அடி நம்மளை அடிச்சு 10 விக்கெட்டில் அமிச்சிட்டாங்க. ஏன்னா பவுலர் நல்ல விக்கெட் எடுக்க முடியல, 10 விக்கெட்டில் தோற்றுட்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லை, இந்த டெஸ்ட் வேர்ல்டு கப் நடந்ததில்ல, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போன வருஷம். அது ஃபைனலில் டிராவல்ஸ் ஹெட் அவுட் பண்ண முடியல. அவர் 159 69 அடிச்சுட்டு போயிட்டார் வாட்டான்னு. அதுதான் முக்கியம். இப்போ இந்த இங்கிலாந்து இருக்கிற டெஸ்ட் மேட்சே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ஓலி போப்பே இவரெல்லாம் எங்கே ஸ்கோர் பண்ண நினச்சா 196 அடிச்சு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி நம்ம விளையாடும் போது பார்த்தீங்கன்னா, ஜஷ்வால் 200 ஆகட்டும், சுப்மன் கில் 100 செகண்ட் இன்னிங்ஸ் வெரி வைட்டல். நான் சொல்கிறேன் இல்லையா, பேட்டிங் லாங் பேட்டிங் டெஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப யூஸ்ஃபுல். பிகாஸ் 20 விக்கெட் எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும். T20 அப்படி இல்லை, 120 பால் போட்டால் போதும், முடிஞ்சு போச்சு மேட்ச்சு. அதனால் நீங்கள் அங்கே பாருங்கள், ஜஷ்வால் 100, கில் 100 அடித்தாலும் ஜெயிச்சுட்டு போயிட்டோம் நம்ம இங்கிலாந்து. இப்போ நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஏகப்பட்ட கொல்லப்படி இருக்குது. ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி, குட் அண்ட் பேட் ரோஹித் சர்மாக்கு. பிகாஸ் விராட் கோலி இல்லை, கேஎல் ராகுலும் இன்ஜுரி ரெக்கவர் ஆகலை. ஸோ பேட்டிங் ஹோல்டு இருக்குது நடுவில். ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி ராஜ்கோட்டில் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி, ஐபிஎல் இது போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். என்னோட பிளேயிங் 11 இப்படி தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மாட்டுக்கிறது கண்டிப்பாக இருக்கும். நீ சொல்கிறது தப்புன்னு என்ன சொல்லுவீங்க, நோ ப்ராப்ளம்.
நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிபாசிட் மேடம் சேர்ந்தே பயணிப்போம். போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. ரைட், இப்போ தான் பிகேஎல் முடிய போகுது. இன்றைக்கி வேறு இருக்குது தமிழ் தலை வச்சது டபங் டெல்லி கேபிட்டல்ஸ் தெரியல. ரிஷப் பந்த் எவ்வளோ தூரம் ஃபிட். அதுக்கப்புறம் வருவோம். டெவன் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட், ரஹானே. என்னப்பா 3 பேர் நம்ம தான் ரவீந்திரா ரச்சின் எடுத்திருக்கோம், டேரன் மிச்சல் எடுத்துருக்கோம். பென் ஸ்டோக்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்தல, எடுத்தோன்றதுக்காக விளையாடணும்னு அவசியம் கிடையாது. இவங்களாம் ப்ரூவ்ட் அண்ட் டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு. எல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணவங்க இந்தியன் கண்டிஷனில் சப்கான்டினென்ட் பிச்சர்ஸில் கண்டினியூஸாக ஸ்கோர் பண்ணுறவங்க. அதனால் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட், ரஹானே. இந்த ஓப்பனிங் மட்டும் 13-14 ஓவர் அனுப்பிச்சிட்டாங்கன்னா ரஹானே அனுப்ப மாட்டார். டூபே வந்து டக்குன்னு சிவம் டூபே லெஃப்ட் ஹேண்ட் பேட் எடுத்துக்கிட்டு இஸ் அ வெரி குட் பிளேயர் ஆல்சோ, உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட், ரஹானே. 4th ஸ்பாட் மொயின் அல்கோ வித் மொயின் அலி டு ஸ்டார்ட் வித். ஏன்னா 4 ஓவர்ஸ் தான் விளையாட முடியும். ரச்சின் ரவீந்திராவா மொயின் அலியான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, மொயின் அலி இப்போதைக்கு இருக்கட்டும். 2 இது அட்வான்டேஜ். மொயின் அலி வந்து ஸ்பின்னர் 4 ஓவர் நிறைய வாட்டி போயிட்டுருக்காரு. ரச்சின் ரவீந்திரா வந்து கம்ப்ளீட் ஸ்பின்னராக நீங்கள் சொல்ல முடியாது. ஈ கேன் போல் யூ 2-3 ஓவர்ஸ் ஹியர் அண்ட் தேர். பிச் ஹெல்ப் பண்ணாலும் டீம் ப்ரெஷரில் இருக்குது பார்த்தீங்களா, 20-4 அந்த நேரத்தில் ரச்சின் ரவீந்திரா வந்து விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவார் டீம் ப்ரெஷரில் இருக்கும்போது. ஸோ அதனால ரச்சின் ரவீந்திரா லாங் டோர்னமெண்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். மை நம்பர் 4 இஸ் மொயின் அலி. அஃப்கோர்ஸ் நம்பர் 5 இஸ் சிவம் டுபே. அச்சா, நம்பர் 6 இஸ் ஜடேஜா. அவர் இந்தியாவுக்கு நம்பர் 6ல் வராரு, டெஸ்ட் ஆகட்டும் ஒன் டேல ஆகட்டும். நம்பர் 7 நம்ம தோனி, MS தோனி தான். நம்பர் 8 தீபக் சார், ஆல்ரவுண்டர். எஸ். நம்பர் 9 அல்கோ துஷார் தேஷ்பாண்டே. நிறைய பேர் சொல்லுங்க, ஏன் சார் ஷார்துல் டாக்கூர் இருக்கக்கூடாது? ஷார்துல் டாக்கூர் ஐ டோன்ட் நோ. என்ன சொல்கிறீங்க சந்தோஷ்? ஐ டோன்ட் நோ. ஷார்துல் டாக்கூர் எப்போ விளையாட தோனி நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கேருந்து போனவர் தான் 2-3 டீமுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டார் இங்கே. அண்ட் திரும்பி வரவங்களும் இங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது ஒரு இது இருக்குது நமக்கு, ஒரு ராசி சிஎஸ்கேக்கு. பட் ஐ வில் கோ வித் துஷார் தேஷ்பாண்டே, பியூர் பவுலர். இந்த மாதிரி லிட்டில் பவுலர், லிட்டில் பேட்ஸ்மேன் என்ன பிரச்சனைனா, ஆஸ் அ பிளேயர் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சரி பவுலிங்கில் அடி பண்ணா பேட்டிங்கில் ஒரு 20 ரன் அடிச்சிடுவோம் காம்பன்சேட்டட். அதே மாதிரி பேட்டிங்கில் ஃபெயில் ஆனால் பவுலிங்கில் ஒரு 2 ஓவர் போட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஸ்பெஷலிஸ்ட் ஜாப் பவுலிங். விக்கெட் எடுக்கணும், புட் துஷார் தேஷ்பாண்டே. அண்ட் அஃப்கோர்ஸ் தீக்ஷனா அண்ட் பத்திரானா. ஆனால் உங்களுக்கு தெரியும் யாரோட ஃபிட்னஸ் என்னன்னு நமக்கு இன்னும் தெரில. பார்ப்போம், இன்னும் 1 month இருக்குது. ஸோ திஸ் வில் பி மை 11. அஃப்கோர்ஸ் பவுலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே பாருங்கள், ஜடேஜா, தீக்ஷனா, மொயின் அலி 3 டாப்ல ஸ்பின்னர் இருக்காங்க. அதேமாதிரி பேஸ் அட்டாக் பார்த்தீங்கன்னா தீபக் சார், பத்திரானா, துஷார் தேஷ்பாண்டே, தேவைப்பட்ட சிவம் டூபே. குட் லென்த்லாம் அவர் ரைஸ் பண்ணுறாரு. இப்போ பால் இப்படி போகுது பால், ஜெரால் கோட்ஸ்கி மாதிரி. ஸோ இது இருக்குது. பட் நீங்கள் ஓவரால் நம்ம 8 பிளேயர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, கான்வே, டேரல் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா, மிச்சல் சாட்னர், மொயின் அலி, பத்திரானா, தீக்ஷனா, முஸ்தபிசுர் ரஹ்மான். எந்த 4 பேர் வேணால் எப்போ வேணால் விளையாடலாம். அந்த அளவுக்கு டீம் எடுத்து வச்சுருக்காங்க. பார்ப்போம். நான் நிறையா அவங்களோட ப்ராக்டிஸ் இதெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் எனக்கு. போகும்போது நிறையா வீடியோ எடுத்துகிட்டு வந்து போட்டோ பேசுகிற நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. டைம் நிறையா இருக்குது இப்போதைக்கு. இதான் அண்ட் இந்த இதுதான். உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம். பார்ப்போம் IPL எப்படி போகணும். டிஃபெண்டிங் சாம்பியன் யாரும் தெரியல, சிஎஸ்கே தான். டேட்ஸ் ஆர்மின்ட்டு அவர் 5 கப் எடுத்து வச்சுருக்காரு தோனி. ராய்டு இல்லாதது ஒரு பெரிய வேகன்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அவர் எவ்வளோ டகார்னு வந்து ஒரு 4-5 6 அடிப்பார். வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர். உங்களுக்கு தெரியும். ஊத்தப்பா இல்லை, ராய்டு இல்லை. குட் ஆர் பேடாக நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ நான் அவங்களெல்லாம் நம்ம மிஸ் பண்ண போகிறோன்னு. ஊத்தப்பா, ராய்டு வந்தால் ஓகே. ஃபேப் டுப்ளசி வேறு எங்கே போயிட்டார், RCBக்கு. அதுவும் அப்டேட் பண்ணிட்டேன். உங்கள் ஒப்பீனியன் கரெக்டாக சொல்லுங்கள். நாளைக்கு ரிவ்யூ வரும். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 3rd டெஸ்ட் மேட்ச் என்ன நடக்குதுன்றது அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் கபடி பற்றி வரும். உங்களுக்கு தேவையில்ல உங்களோட ஆதரவு தான். அப்புறம் நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.